கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு மறுபடியும் ராமர் கோவில் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த கோயிலை ஓபன் பண்ணி அந்த கோயிலை கும்பாபிஷேகம் முடிச்சு கோயிலுக்குள்ளாடி ராமரை கொண்டு உட்கார வச்சுட்டாங்க. ஸோ இது நம்ம பார்த்துருப்போம், நீங்க பார்த்துருப்பீங்க. 2 days முன்னாடி அயோத்தியில ராமருடைய கோவில் வந்து ஓப்பனிங் நடந்தது, எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல யாரெல்லாம் வந்திருந்தாங்க? நிறைய பேர் வந்திருந்தாங்க. நம்முடைய மோடி வந்திருந்தாங்க, அப்புறம் வந்து RSS உடைய சீஃப் வந்திருந்தாங்க, உத்தரப்பிரதேசுடைய சீஃப் மினிஸ்டர் வந்திருந்தாரு, அதுக்கப்புறம் ரஜினிகாந்த், ஆலியா பட், சச்சின் டெண்டுல்கர், அம்பானி. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருந்தாங்க. லைவ் ஓடிட்டு இருந்தது, நான் லைவ் பார்த்துருந்தேன். நமக்கு மொபைல்லையே லைவ் எல்லாமே ஓடிட்டு இருந்தது, எந்தெந்த டைம்ல என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு நிறைய வருஷங்கள் உழைச்சி கஷ்டப்பட்டு நிறைய பிரச்சனைகளை தாண்டி இன்னைக்கு நம்ம வந்து அயோத்தியில ராமர் கோயிலை வந்து ஓபன் பண்ணியிருக்கோம். ஆனா அந்த இடத்துல இருந்த அந்த மசூதி என்ன ஆச்சு? முன்னாடி ராமர் கோயில் இருந்த இடத்துல மசூதி வந்தது, மசூதி இருந்த இடத்துல மறுபடியும் ராமர் கோயில் வந்திருக்கு. அப்போ இந்த மசூதியுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், இந்த ஹிஸ்டரி இப்போதான் நிறைய பேருக்கு தெரிய வருது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முகலாயர்கள் ஆட்சியில முகலாயர்கள் என்ன பண்றாங்கன்னா, நிறைய கோயில்களை இடிச்சிட்டு மசூதி கட்டுறாங்க. அயோத்தியில ராமர் கோவிலை இடிச்சிட்டு அதுக்கு மேல பாபர் மசூதியை வந்து கட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் ராமர் சிலையை மட்டும் கொண்டு போய் தனியா ஒரு இடத்துல வச்சுட்டு பாதுகாத்து வராங்க. யாரு? ஒவ்வொரு தலைமுறையா, அதாவது 5 தலைமுறைக்கு அந்த 5 நூற்றாண்டு அந்த சிலையை வந்து பத்திரமா பாதுகாத்து வராங்க. ஒரு செட்டுக்குள்ளாடி வச்சு, அதுவும் வந்து மசூதிக்கு பக்கத்துல ஒரு செட்டுக்குள்ளாடி வச்சு அந்த சிலையை வந்து பாதுகாத்து வராங்க. எவ்வளவு பேர் இப்போ ஒருத்தர் அந்த சிலையை பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அவங்க சந்ததிகள் மறுபடியும் அந்த சிலையை வந்து பாதுகாக்கிறாங்க. அப்படி பாதுகாத்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸை தாண்டி அந்த மசூதி இடிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம் நடக்குது, நிறைய கேஸ் நடக்குது, கோர்ட்ல நடக்குது. அதுக்கப்புறம் கடைசியில கோர்ட்ல என்ன முடிவாகுதுன்னா, நீங்க அந்த இடத்துல வந்து ராமர் கோயில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் 2019 அதுக்கு வந்து அடிக்கல் நாட்டி 6 வருஷம் கழிச்சு அந்த கோயில் வந்து மறுபடியும் கட்டப்பட்டு அந்த கோயிலுக்குள்ளாடி ராமரை கொண்டு போய் நம்ம வச்சாச்சு. கோயில் எல்லாமே வந்து கட்டி முடிஞ்சு கடைசியில நம்ம ஆசைப்பட்ட மாதிரி அங்க வந்து அயோத்தியில ராமர் கோயில் வந்து எழுப்பப்பட்டது. ராமர் பிறந்த இடத்துல அவருக்கு ஒரு கோயில் கட்டியாச்சு. இப்போ அங்க இருந்த அந்த மசூதி என்ன ஆச்சு? நிறைய பேர் எதிர்ப்பு இருக்கு. இந்த கோயில் கட்டுறதுக்கு நிறைய பேர் எதிர்ப்பு, கண்டிப்பா எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு மசூதி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க எப்படி ராமர் கோயில் கட்டலாம்? ராமர் கோயில் இருந்த இடத்துல நீங்க எப்படி மசூதி கட்டலாம்? ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நடந்திருக்கும். கண்டிப்பா மத கலவரங்கள் நடந்திருக்கும், மத பிரச்சனை நடந்திருக்கும், முஸ்லிம்குள்ளாடியும் ஹிந்துஸுக்குள்ளாடியும் நிறைய ப்ராப்ளம்கள் நடந்திருக்கும். இதையெல்லாம் தாண்டி இந்த மசூதி இப்போ என்ன ஆச்சு? கோர்ட்ல வந்து கேஸ் ஆகுது. கோர்ட்ல என்ன சொல்றாங்க? நீங்க வந்து கண்டிப்பா அதுல வந்து ராமர் கோயிலை கட்டலாம், மசூதி இருக்கக்கூடிய இடத்துல நீங்க ராமர் கோயில் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல வந்து கேஸ் வந்து முடிவுக்கு வருது. அப்போ இந்த முஸ்லிம்ஸ் கண்டிப்பா கேட்டிருப்பாங்க, ராமர் கோயில் கட்டுற மாதிரி எங்களுக்கு வந்து மசூதி கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும். கேட்கும் போது கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, 25 கிலோமீட்டர், அதாவது அயோத்தியில இருந்து 25 கிலோமீட்டர் தாண்டி நீங்க ஒரு மசூதியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கோர்ட் வந்து முடிவு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி முடிவு கொடுக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ அயோத்தியிலையும் நிறைய முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு மசூதிக்கு போகணும், டெய்லி மசூதிக்கு போகணும்னா இங்கண்டு 25 கிலோமீட்டர் தாண்டி அங்க போறதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். கடைசியில வந்து என்னது, அவங்க ஓகே காம்ப்ரமைஸ் ஆகி அங்க மசூதி கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. அவங்க நிறைய பிளான் பண்றாங்க. அதாவது ஒரே நேரத்துல 5000 பேர் அந்த மசூதிக்குள்ள வந்து தொல்ற மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா அந்த மசூதியை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து முடிவுக்கு வராங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க நிறைய மசூதிக்கு மேல வந்து பெரிய ஒரு டும், அந்த ஒரு பெரிய ஒரு ரவுண்ட் மாதிரி சர்க்கிள் மாதிரி ஒரு பெருசா ஒன்று இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மசூதிக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலும் கட்டணும், ஒரு பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளாடி நம்முடைய மசூதி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து முடிவு பண்றாங்க.
ஒரு காம்ப்ளெக்ஸ்க்குள்ளாடி மசூதி இருக்கும், மசூதிக்கு பக்கத்திலே வந்து ஒரு ஹாஸ்பிட்டலும் இருக்கும். ஒரே நேரத்தில் 300 பெட்டு போடுற மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி எல்லாமே நடக்குது. இது எப்போ நடக்குது? 2019 நடக்குது. பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடக்குது. ஏன்னா மசூதியை இடிச்சிட்டு கோயில் கட்டுறதுக்கு எப்போ அனுமதி கொடுத்தாங்களோ அந்த டைம்லயே 25 கிலோமீட்டர் தாண்டி நீங்க மசூதியை கட்டுங்க அப்படின்னு வந்து கோர்ட் வந்து முடிவு கொடுத்துட்டு, ஆனா இவங்க வந்து இதுவரைக்கும் எதுவுமே நடக்கல. ஆனா நமக்கு அயோத்தி ராமர் கோயில் கட்டி முடிச்சுட்டாங்க. ஆனா மசூதி கட்டுனாங்களான்னு கேட்டா மசூதி இன்னும் கட்டல. அந்த இடம் வந்து வெறும் கிரவுண்டாவே இருக்கு, பிளே கிரவுண்டாவே இருக்கு. ஏன் கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து அப்ரூவ் இன்னும் கிடைக்கல. நமக்கு தெரியும், நம்ம எந்த ஒரு காம்ப்ளெக்ஸா இருந்தாலும் எந்த ஒரு பில்டிங் கட்டுறதா இருந்தாலும் நிறைய பேருக்கிட்ட அப்ரூவ் நம்ம வாங்கி தான் கட்ட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்து கவர்மெண்டுடைய ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நம்ம கட்டும் போது நிறைய பேர்கிட்ட அப்ரூவ் வாங்கணும். அந்த இடத்துல வந்து கட்டுறோம், அந்த இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்டு வாரதால மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லை. இப்போ ஒரு ஸ்கூல் கட்டுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பக்கத்தில் வந்து ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அப்ரூவ் இன்னுமே அவங்களுக்கு வரல. 2024 ஜூன் மாசத்துல வந்து அந்த வேலைகள் ஆரம்பிப்பாங்க. மசூதி கட்டுறதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சு ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு மசூதி வந்து கண்டிப்பா கட்டுவாங்க. என்ன ஒரு ப்ராப்ளம்னு பாத்தீங்கன்னா, அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 25 கிலோமீட்டர் தாண்டி மசூதிக்கு போகணும். அது ஒண்ணுதான் ப்ராப்ளம். மற்ற மாதிரி இப்போ வந்து அயோத்தியில ராமர் கோயில் ஓகே, 25 கிலோமீட்டர் தாண்டி மசூதி ஓகே, ரெண்டு பேருக்குமே எந்த விதமான ப்ராப்ளம் வராத அளவுக்கு இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இனி 2024 ஜூன் மாசத்துல அந்த மசூதி வந்து கட்டுவாங்க. இப்போ ரெண்டு தரப்புல பிரச்சனை நடக்கும்போது நம்ம ரெண்டு தரப்பையும் பார்க்கணும், ஹிந்துஸையும் பார்க்கணும், முஸ்லிம்ஸையும் பார்க்கணும். ஹிந்துஸுக்கு மட்டும் ராமர் கோயில் கட்டிட்டு முஸ்லிம்ஸ்க்கு கட்டாம இருந்தோம்னா அது கண்டிப்பா அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவா மாறும். இன்னுமே அது மாறும், இன்னுமே வெடிக்கும். இப்ப கூட நிறைய பேர் எதிர்ப்பு தான். இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு நிறைய பேர் இப்ப எதிர்ப்பு, நிறைய முஸ்லிம்ஸ் எதிர்ப்பு. அந்த ஓப்பனிங் டைம்ல கூட நிறைய முஸ்லிம்ஸ் வந்து வீட்டுக்குள்ளாடே இருந்தாங்க. ஏன்னா எப்ப இல்லாம கலவரம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ எப்படியோ அயோத்தி ராமர் கோயில் ஓப்பன் ஆன மாதிரி முஸ்லிம்ஸுக்கும் ஒரு மசூதி, ஸோ அந்த மசூதிக்கு வந்து பாபர் மசூதி இருந்தது, இப்போ வந்து அதுக்கு பேர் ஏதோ வேற ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு புதிய ஒரு மசூதி கட்டுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். பபாய்.